என்ன பண்றீங்க நீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வேலையை முடிங்க. இன்னொரு விஷயம், ஒரு 10-15 சக்கரை இல்லாம போடுங்க. மாமனாருக்கு டயபிட்டிஸ் வேற, இல்லாட்டி நான் தான் மாட்டுவேன். மாப்ள இதோ மாட்டிக்கிட்டேன். அடடா, வாங்க மாமா. நல்லா இருப்பா, நல்லா இரு. உங்களை பத்தி தான் மாமா பேசிட்டு இருந்தேன். புரிஞ்சுதுப்பா. அது சரி, கல்யாணத்துக்கு வரவங்களுக்கு விருந்து ஏற்பாடெல்லாம் நல்லபடியா பார்த்து பண்ணிடுவீங்கல்ல? பண்ணிடுவீங்களாவா? எல்லாம் முடிச்சாச்சு, நீங்களே பாருங்களேன். அது கொஞ்சம் கொடுங்க. உங்களுக்கு தான் சூடான அதிர்சம், ஹாட்டான அதிர்சம் சாப்பிட்டு கூல் ஆயிடுங்க. அட என்ன மாப்ள, நீங்க எப்படி கூலா இருக்க முடியும்? என்னாச்சு? ஒரு பக்கம் கல்யாண செலவு தலைக்கு மேல இருக்கு, இதுல வர வேண்டிய பணம் வேற தடங்களாயி நிக்குது. இதுல கேஸ் சப்சிடி வேற வந்து சேரல, விவசாயத்துக்கான மிஷினோட சப்சிடி கூட வந்து சேரல, நம்ம பிரதான மந்திரியோட திட்டத்தோட பணமும் எத்தனையோ மாசம் ஆகி இன்னும் வந்து சேரலையே. மொத்தமா கணக்கு பார்த்தா ஒரு 20-25,000 ரூபாய் வர வேண்டி இருக்கு. வீட்டுல இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, நீங்க எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லையே. அது உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டான்னு பார்த்தேன். என்ன ஸ்ருதியா காதலாம்? அஜய், உனக்கு பேங்க்ல அக்கவுண்ட் இருக்குல்லப்பா? இருக்கு, 4 அக்கவுண்ட் இருக்கு. போன தடவை நீங்க தானே உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தீங்க. மொத்தம் 4 அக்கவுண்ட் வச்சிருக்கீங்கல்ல, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும். அது எப்படி? 4 அக்கவுண்ட் இருந்தா ப்ராப்ளம் வரதான் செய்யும். சேலரி வேற அக்கவுண்ட்ல வந்து விடுமா, கேஸுக்கான பணம் வேற அக்கவுண்ட்ல வந்து விடும், சப்சிடியும் அரசு நல திட்டத்துடைய பணமும் வேற அக்கவுண்ட்டுக்கு வந்துடும். 4 அக்கவுண்ட் வச்சு அதை கணக்கு பாக்குறதுல நமக்கு எவ்வளவு கஷ்டமான வேலை. தலைமுடியெல்லாம் கொட்டிடும். புரியுது மாப்ள, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. இப்ப நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. ஸ்ருதி அக்கா உங்களுக்கு உஜ்ஜீவன் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி கொடுத்தாங்கல்ல, அதை உங்க பிரைமரி அக்கவுண்ட் ஆக்கிடுங்க. அது எப்படி? உங்க அக்கவுண்ட்டை ஆதார் கார்டோட லிங்க் பண்ணிடுங்க, அது பிரைமரி அக்கவுண்ட் ஆயிடும். அது நமக்கு எவ்வளவு உதவியா இருக்கும் தெரியுமா? சம்பளம் அந்த அக்கவுண்ட்டுக்கு வந்துடும், கேஸ் பணமும் அந்த அக்கவுண்ட்டுக்கு வந்துடும், நலத்திட்டமா இருக்கட்டும் சப்சிடியா இருக்கட்டும் அதுவும் அந்த அக்கவுண்ட்டுக்கு வந்துடும். ஒரே அக்கவுண்டா இருந்தா கணக்கு பாக்குறது சிம்பிள், எஸ்எம்எஸ் கூட வர ஆரம்பிச்சிடும். அப்படியா? ஆனா சேலரி தான் வேற அக்கவுண்ட்டுக்கு வந்துட்டு இருக்கே. அப்போ உன் கம்பெனில இருக்கிறவங்க கிட்ட போய் சொல்லு, உன்னோட சேலரிய உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல போட சொல்லு. அப்படியே பண்ணிடு. இல்ல நான் மினிமம் பேலன்ஸ் வைக்கலன்னா ஃபைன் போடுவாங்கல்ல. அட ஆமால்ல. இல்ல யார் சொன்னது? அது வந்து நீங்களே நினைச்சுக்கிறது. இங்க பாருங்க என் புது மாப்ள, உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட மகிமையே அதான். நீங்க எமர்ஜென்சிக்கு எல்லா பணத்தையும் எடுத்துடலாம், 1 ரூபாய் கூட கட் ஆகாது. புரிஞ்சுதா? அப்படியா? பேசிக்கிட்டே இருந்ததுல ஆறி போயிடுச்சு பாருங்க. இருங்க நான் சூடா எடுத்துட்டு. மாப்ள உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நான் உங்க வயசுல இருக்கும்போது உங்களை விட என் தலையில நிறைய முடி இருந்தது. அப்படியே ஸ்டைலா இழுத்துட்டு ஃபூன்னு ஊதிக்கிட்டே இருப்பேன். இப்ப புரியுது, ஃபூன்னு வேகமா ஊதிட்டீங்க போல இருக்கு. இருங்க சூடா எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு இதை பிடிங்க, அதை கொடுங்க. கொடுங்க. ஓஹோ, சுட கொண்டு வந்து சாப்பிடுங்க. ஆனா சாப்பிட்டுக்கிட்டே ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு உஜ்ஜீவன் பேங்குக்கு போய் வேலையை முடிச்சு. தெரியும் அங்க போய் பிரைமரி அக்கவுண்டா பண்ணிடுங்க. சரியா சொன்னீங்க. சேலரியோ இல்ல சப்சிடியோ எல்லா கணக்கும் சிம்பிள் ஆயிடும். உங்க வாழ்க்கையில உஜ்ஜீவன் இருந்ததுன்னா உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்.